கிளாஸ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதர்வா நிமிஷா சஜயன் நடிப்பில் கிரைம், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாம் கலந்த படமாக வந்து வெற்றியும் பெற்றுவிட்டது டிஎன்ஏ. படத்தின் டைட்டில் கேட்டதும் மரபணு சோதனையை டிஎன்ஏ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அது அல்ல இது. நிமிஷா கேரக்டர் பெயர் திவ்யா, அதர்வா கேரக்டர் பெயர் ஆனந்த். அதன் சுருக்கம்தான் டிஎன்ஏ. படத்தின் துவக்கத்திலேயே காதல் தோல்வியால் மனம் வெறுத்து குடி போதைக்கு அடிமையாகி தாறுமாறாக நடந்து கொள்ளும் இளைஞன் அதர்வா. அவன் நடவடிக்கைகள் குடும்பத்தினரையே பாதிக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தால் எது பேச வேண்டும் எது பேசக்கூடாது என்று தெரியாமல், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கும் இளம்பெண் நிமிஷா சஜயன் பார்டர் லைன் பர்சனாலிட்டி என்ற பிரச்சனையால் திருமண தடை ஏற்பட்டு குடும்பத்தினர் அம்மா அப்பா மனம் நோவும் அளவிற்கு இருக்கிறார். இரண்டு வீட்டாருமே அதர்வாவையும் நிமிஷா சஜயனையும் புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சிச்சுவேஷனில் திருமணத்தில் அதர்வா நிமிஷா இணைகிறார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குகிறார்கள். நிமிஷா திவ்யாவுக்கு குழந்தை பிறக்கிறது. பிரசவ மயக்கம் தெளிந்து கண் விழித்து குழந்தையை வாங்கும் நிமிஷா அது தன் குழந்தை அல்ல என்று ஆஸ்பத்திரியை குற்றம் சாட்டுகிறார். உண்மையிலேயே பிறந்த குழந்தை மாற்றப்பட்டதா அல்லது ஏற்கனவே அவளுக்கு உள்ள மனநிலை காரணமாக அப்படி பிதற்றுகிறாளா? இதன் பின்னால் இருக்கும் உண்மை என்ன என்பதுதான் டிஎன்ஏ படத்தின் மீதி கதை. இது ஒரு த்ரில்லர் படம். சரியான சபா சொல்லும்படியான நடிப்பு நிமிஷா சஜயனுக்கு. அதற்கு தான் சற்றும் சளைத்தவனில்லை என்பது போல அதர்வாவின் இதுவரை பார்க்காத நடிப்பு. வேறு ஒருவருடைய குழந்தை என்று தெரிந்தும் அந்த குழந்தை மீது பாசம் வைத்து பட்டு பட்டு என்று உருகுவது சூப்பர் நிமிஷா சஜயன். ரியலாக ஒரு தாய் தவிக்கும் தவிப்பை 100% வெளிப்படுத்திவிட்டார் நிமிஷா. இவர்களுக்கு அடுத்தபடியாக போலீஸ் எஸ்ஐயாக பாலாஜி சக்திவேல். குழந்தையை கண்டுபிடிக்க கூடவே சுற்றித் திரியும் எல்லா இடங்களிலும் எல்லோரையும் தெரிந்தவர் போல பெயர் சொல்லி கூப்பிட்டு பேசுவது அவ்வளவாக ஒட்டவில்லை. மாமூல் வாங்கும் போலீஸ்காரர் போன்ற இமேஜை ஏற்படுத்திவிட்டது. ஹாஸ்பிட்டலில் டெய்லி குழந்தை திருடும் அந்த பாட்டி கையில் கட்டை பையும் முறைப்புடன் போய் வருவது மிரட்டலாக இருக்கிறது. தினமும் குழந்தை திருடு போகும் அளவுக்கு அவ்வளவு கேர்லெஸ்ஸாகவா ஹாஸ்பிட்டலில் பாட்டியை விடுவார்கள்? ரமேஷ் திலக், சேத்தன், மங்களகரமான அம்மா விஜி சந்திரசேகர் நிறைவு, ஜிப்ரன் பின்னணி இசை ஓகே. இதற்கு ஏன் 5 இசையமைப்பாளர்கள் பாடல்களுக்கு இசையமைக்க வேண்டும்? அந்த அளவிற்கு பாடல்கள் எடுபடவில்லை. கிளைமேக்ஸ் மாஸ். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. கிளாஸ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.